கோழி குஞ்சு தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் முன்னாடி தான் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். எல்லாமே வளர்ந்துருச்சு. இந்தா பறக்க குதிக்குது. மஞ்சு புதைச்ச இடத்துல தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மஞ்சு புதைச்ச இடம். மஞ்சு புதைச்ச இடம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செலந்தி கூடு கட்டி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சு புதைச்ச இடத்துல. இந்த எறும்புறம் தூக்கிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சு. உங்களுக்கு நான் எறும்பு காமிக்க. இந்த ஒரு எறும்பு போகிறத வருங்க. இதாங்கிட்ட எறும்பாக மஞ்சு திங்கிறது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. இதுதான் எங்கள் ஃபுல் இடம். நாங்கள் தென்னை மரம் வளர்த்துட்ருக்கோம். நொங்கு மரம் வந்து குட்டியாக இருக்கு. உங்களுக்கு இப்போ காமிக்க. குட்டி நொங்கு மரம் வளர வச்சது. அந்த கொஞ்சம் வளர்ந்து காமிக்க. நெக்ஸ்ட்டு இந்த கோழி குஞ்சு எல்லாமே இப்படி தான் சேட்டை பண்ணுது. நொங்கு மரம் தான் இருக்குது பாருங்கள். இந்த கீழே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்க. இந்த இருக்கா நொங்கு மரம் குட்டி. பிறந்த நொங்கு மரம் எங்கள் இடத்துல இருக்குது. பிறந்தது உங்களுக்கு இப்போ தெரியாது. இந்தா பிறந்த நொங்கு மரம். கோழி குஞ்சு எல்லாமே பறந்து வெளியே வர. இந்த கொக்கு இந்தா முட்டை போட்டு அடுத்துட்டு இருக்க பாருங்க. அடா காத்துட்டு இருக்க பாருங்க. தலைவர்னா அப்படி முத மாதிரி தான் அடா காத்துட்ருக்கு முட்டை போட்டு. உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்கி. இந்த அந்த மரத்தில் கொக்கு போயிட்டா வெளியே நிற்கும். இந்த என் டேபிள் பிளான்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றினேம்மா வாடிடுச்சு. நாளைக்கு இது வாடம் வண்ணு நல்லா ஆயிடும். இந்த இது இங்கே ஊற்றி வாயில் இருந்தையோ கப்பிட்டு திட்டா. ஏட்டு போட்டு வச்சுட்டு போனேன். அதனால் இதான் எங்கள் முழு வீடு. இதான் எங்கள் ஸ்கூல் கலெக்டர்கிட்ட வாங்கினது. இதாக இருக்கா இது சேர்மேனு. இது எங்கள் அக்கா வாங்கின. சின்ன வயசில் எங்கள் அக்கா அப்படி தான் இருப்பாள் சேர்மேனு. இது எல்லாமே எங்கள் அக்கா பண்ணது தான். இது எங்கள் அக்கா நானும் சின்ன வயசில் இருக்கோம். என் ஃபைட்டர் பாருங்க. தலைவர் இருந்தா இருக்கா. அதாவது பபுள் சுட போறாரு. இந்த பபுள் சுட்டாச்சு வால் வச்சுக்கிட்டு. இதா இது எங்கள் அக்கா செஞ்சது தான். இதான் நான் ஓட்டுற சைக்கிள். எங்கள் அப்பா பைக்கு. சம்மந்தி நட்டு இந்த ஒன்று மட்டும் தழுத்துச்சு. அதுவும் வாடி போயிடுச்சு தண்ணி ஊற்றாம. ஏக்கா சம்மந்திக்கு வந்து தண்ணி ஊற்று. இந்த இடத்துல கல்லுக்குள்ளே பாம்பராக இருக்கும். எலி தான் இருக்கும். மரத்தில் தான் அணில் இருக்கும். எங்கள் வீட்டில் அணில் ஒன்று கூடு கட்டிருந்துச்சு. குட்டி போட்டுச்சு. அது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன்.